எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காசுக்காக பணத்துக்காக மட்டுமே செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, உங்கள் அழைப்பை புரிந்து கொண்டு தேவன் உங்களுக்குள் தந்த அந்த நோக்கங்களை நீங்கள் செய்யும்போது பைசா ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அது சுலபமாக வரும், அது குவிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா அப்படி போயிட்டா அப்போ நம்ம கரியர் என்ன ஆகுறது. அதனால் இப்போ சிலர்லாம் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பேஷன் வேற கரியர் வேற அப்படி பிரிக்கிறாங்க. இட்ஸ் மை கரியர், இட்ஸ் மை பேஷன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நமக்கு பேஷனே ஒரு கரியராக கடவுள் வச்சிருக்கிறார் பாருங்களேன். உங்கள் விருப்பத்தை செய்து கொண்டே நீங்கள் வளரவும் முடியும், வெற்றியாக இருக்கவும் முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறார். சிலருக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், சொல்லி கொடுங்க. அப்போ இப்போ வேலைங்கிறதே எப்படின்னா ஒரு ரொம்ப பேஷனாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ள தேவன் வைத்த ஒரு அற்புதமான காரியங்க. அதான் இது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ உங்களுக்கு இப்படி கேட்குறேன் நான், ஆதாம் எதுக்காக வேலைக்கு போகணும்? ஆண்டவர் படைச்ச பூமியில் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஆனாலும் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறார். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் பர்பஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ஜாப்? அதனுடைய நோக்கம் தான் என்னன்னா, நம்ம விழுந்து போன உலகத்தின் சிந்தனையிலிருந்து நம்ம யோசிச்சோம்னா, பிரதர் வேலை எதுக்கு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க எல்லாம் இந்த ஒரு ஜான் வயத்துக்காக, இந்த கைத்து மேல நாங்க நடக்கிறோம் சாமியோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஒரு ஜான் வயிறுனாச்சு. நான் சொன்னா ஒரு முளம் வச்சுக்கிட்டு ஒரு ஜானுங்கிறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? அப்போ வேலையினுடைய நோக்கமே என்னன்னா, இவன் ஒன்றை செய்து மகிழணும்னு ஆசைப்பட்டார். நீங்கள் சில வேலையை செஞ்சு முடித்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுதா இல்லையா? இவன் நான் ஒரு புக்கு எழுதி முடிச்சேன்னா அதை பார்த்த உடனே ஒரு குழந்தைய பெற்றெடுத்த மாதிரி இருக்கு, சூப்பர் வா. ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சும் போது அந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது பாருங்களேன். அந்த மகிழ்ச்சியை நமக்கு தேவன் தரணும்னு ஆசைப்படுறாரு.